வீட்டுக்கார ரெண்டு ஃபேண்ட காணோம், என் டாப்பா காணோம், என் தாத்தா கோமணத்தை காணோம். என் தாத்தா கோமணத்தை காணோமா? இதனால இதுதான் நடக்குதா? காரணத்துக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? நாங்கெல்லாம் பேசாத. உங்க வீட்டுக்கார கூப்பிடுவாங்க, வீட்டுக்கார கூப்பிடுவாங்க சிஸ்டர். என்னடி என் வீட்டுக்கார மேலே கண்ணா இருக்க நீ? எதுக்கு அவனை கூப்பிடணும்? நானு அவரை துவைச்சு கொடுக்க சொல்லி துணியை நான் கஷ்டப்பட்டு வேலை. யாரு துவைச்சு கொடுத்தது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு துணியை துவைச்சு போட்டுக்கிறேன், அசால்ட்டா தூக்கி கிடாசுறீங்க. ராதாக்கா, 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 கொஞ்சம் வெளில வாங்களா. என்னடி கத்திட்டு இருக்க? என்னடி கத்திங்க இருக்கியா? எதுக்கு என் பேர் ஏலம் விட்டுட்டு இருக்க? தோசை போட்ட துணி எல்லாமே கீழே கிடக்குது. ஏன்னா எப்படியா கீழே கிடக்குதுன்னு பார்த்தா உங்க வீட்டுக்கார தூக்கி கீழே போட்டிருக்காரு. என் வீட்டுக்கார தூக்கி போட்டது நீ பாத்தியா? உங்க வீட்டுக்கார போட்டதை பார்த்துட்டு தானே வந்து கேக்குறேன். தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு. Don't speak loose talk. போட்டதை பார்த்துட்டு தானே வந்து கேக்குறேன். சண்டைக்காகவே வந்திருக்கியா நீ? சண்டைக்காக வரல. நான் கஷ்டப்பட்டு துவைச்சு மேல மாட்டுன்னு காய போட்டு கீழே நான் வரேன், பார்த்தா எல்லா துணியும் கீழே கிடக்குது. உன் துணி கீழே கிடந்தா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? தூக்கி போட்டுக்கிறாரு. உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு அவரை துவைச்சு கொடுக்க சொல்ல துணியை. என்ன சொன்ன? உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு துணியை துவைச்சு தர சொல்ல. நான் பாட்டு கஷ்டப்பட்டு மேல காய போட்டு. உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் தான் என் வீட்டுக்கார வந்து உனக்கு துணி துவைச்சு தரணுமா? போட்டது அவர் தானே பின்ன அவர் தானே. வேணாண்டி வேணாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? போட்டது அவர் தானே பின்ன அவர் தான் கொடுக்கணும். அப்ப அவரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டா. நீ ஒழுங்கா துணி காய போட வேண்டியது தானே. என்னடா துணியை காணோம் துணியை காணோம் துணியை காணோம்னு பார்த்தா என் வீட்டுக்காரது ரெண்டு ஃபேண்ட் காணோம், என் வீட்டுக்கார ரெண்டு ஃபேண்ட காணோம், என் டாப்பா காணோம், என் தாத்தா கோமணத்தை காணோம். தாத்தா கோமணத்தை காணோமா? இதனால இதுதான் நடக்குதா? காரணத்துக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? நாங்கெல்லாம் பேசாத. உங்க வீட்டுக்கார கூப்பிடுவாங்க, வீட்டுக்கார கூப்பிடுவாங்க சிஸ்டர். என்னடி என் வீட்டுக்கார மேலே கண்ணா இருக்க நீ? எதுக்கு அவனை கூப்பிடணும்? நானு அவரை துவைச்சு கொடுக்க சொல்லி துணியை நான் கஷ்டப்பட்டு வேலை. யாரு துவைச்சு கொடுத்தது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு துணியை துவைச்சு போட்டுக்கிறேன், அசால்ட்டா தூக்கி கிடாசுறீங்க. உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு நீங்களே இங்க சண்டைலாம் ஆகாத. உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு இருக்க நீ. என்ன உனக்கு அவ்வளவு தைரியம்? உனக்கு டெய்லி யார் வந்து துணி துவைச்சு தரணும் உனக்கு? இத்தனை நாளே என் துணி எங்கடா போகுதுன்னு பார்த்தா துணி எங்கடா போகுதுன்னு பார்த்தா எங்க போகுது அங்க போய் பாரு. உங்க வீட்டுக்கார தூக்கி தூக்கி போடுறாரு. இத்தனை நாள் வேணாம் அவனை இழுக்காத. அவன் வந்தானோ நான் நார் அடிச்சிருவான். உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன். உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு அவரை துவைச்சு கொடுக்க சொல்லி என் துணி எல்லாம் தூக்கி போடாத. என்கிட்ட பேசு. டேய் என்ன பத்தி பேசு. யாரை பத்தி ஏதாவது பேசுனே அப்படிதான்டா பேசுவேன். என்ன நாத்த பிடிச்ச துணியை வந்து நாங்க திருடுறோமா? ஏன் நாத்த பிடிச்ச துணி உங்க வீட்டுக்கார தூக்கி கீழே கிடாசுறாரு? நீங்க தான் கூப்பிட்டு கொடுக்கணும். நான் மாத்திரை விழுந்துச்சுமா. அவரா பேசாத. நாங்களே துணி மில்லு வச்சு நடத்துறவங்க. நானே பாத்துட்டு இருக்கேன்னா அவ்வளவு நேரமா வீட்டுக்கார கூப்பிடுறேன். நான் என் வீட்டுக்கார கூப்பிட்டு நான் வச்சுக்க போறேன். கூப்பிட்டு இடுப்புலயே வச்சு கூப்பிட்டேன்னா அந்த துணியை துவைச்சு விட்டா நான் பாட்டுன்னு கிளம்புவேன். யாரு அவனா? ஆமா. அவன் என் வீட்டு துணியே துவைக்கிறது கிடையாது. உன் துணியை துவைப்பானா? வாய்ப்பில்லை ராஜா. அவன் அந்த அளவுக்கெல்லாம் வருத்து கிடையாது. நீ வந்து கூப்பிடு. அவர் துவைக்கிறாளா இல்லையா நம்ம பாத்துருவோம். நான் மேல இருந்து பாத்துட்டு இதுவா சுத்தி துணியை கீழே தூக்கி போடுறாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு துணியை துவைச்சு காய போடுறேன். எதுக்கு உங்க வீட்டுக்காரர் இப்படி பண்றாரு? கூப்பிடுன்றீங்க. உங்க வீட்டு வேலைக்காரனா இல்ல ஆடு மாடா? நீ கூப்பிட்டு ஓடி வரதுக்கு அவரை கூப்பிட்டு தோச்சு கொடுக்க சொல்லு. தோச்சு கொடுத்தா நான் பாட்டுன்னு கிளம்புறேன். அவரை கூப்பிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவனை கூப்பிட முடியாது. உங்க வீட்டுக்காரர் நான் தூக்கி இடுப்புலயே வச்சுக்க போறேன். கூப்பிடுங்க. அவனை இடுப்புல வச்சுன்னா பெரிய சிம்ரன் இடுப்பா அவனுதே வச்சுக்க போறாங்க. இடுப்பு சிம்ரன் இடுப்புலாம் கிடையாதுங்க. துணி ஒண்ணுத்தையும் காணோம். நான் அங்க தோச்சு அவ்வளவு இதுவா காய போட்டுக்கிறேன். இப்படி சுத்தி கீழே தூக்கி போடுறாருன்னா அவர் என்ன பெரிய மனுஷனா இருப்பாரு? அவரு என்ன எவ்வளவு பெரிய மனுஷனா? என்ன பெரிய மனுஷன்? துணியே அப்படி தூக்கி போறாங்க. துவைச்சு போடுறாங்கன்னு தெரியுது. அதை கூப்பிட்டு சொல்லலாம். கூப்பிட்டு சொல்லலாம். ஏமா உங்க துணி கீழே முடிஞ்சுமா எத்துன்னு போமான்னு சொல்லலாம். அதானே உலக வழக்கம். அப்படியே தூக்கி போடுறீங்க. அவன் எனக்கே மதிக்க மாட்டான். உங்களுக்கு மதிக்க மாட்டான். கூப்பிட்டு பாருங்க. நான் மதிக்க வைக்கிற மாதிரி கூப்பிடுங்க. அவரை முதல்ல தூக்கி போட்டு ஒண்ணு வேணா மதிப்பான். நீ என்ன அவனை மதிக்க வைக்கிறது? என் துணி அவன் யாரும் உனக்கு காட்டுவான் பாக்குறியா? துவைக்க சொல்லுங்க. இல்ல நீங்க துவைச்சு கொடுங்க. அப்பதான் நான் இங்க போவேன். என் துணி துவைச்சு கொடுங்க. நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவனை கூப்பிட்டாதான் நீ சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறேன். நானாவது உன்னை டீசெண்டா இருக்கேன். அவன் வந்தானா அவனை கழுவி ஊத்துவான். நான் பயந்துட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் வந்து கூப்பிடுங்க. நீ பயந்தா எனக்கு என்ன? பைப்ல எனக்கு என்ன? பயந்துட்டு கூப்பிடுங்க. துணி வந்து அவன் வரமாட்டான். சரி வரல. நீங்க துவைச்சு கொடுங்க. என்ன சின்ன படத்தமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? எதுக்கு நான் எதுக்கு இந்த நாட்டை பிடிச்சு தின்னு தரேன்? பக்கத்து பொண்ணு நானே போய் சமாளிக்கணும் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தா நானும் ஸ்லோவா பேசுறேன். நீங்க ஏன் இவ்வளவு இதா பேசுறீங்க? தோச்சுக்குன்னு கேட்பாங்களா? ஏங்க தோச்சு சரி ஒரு நாள்னா பரவாயில்ல. டெய்லியுமா இந்த அழகே நடக்கும். நடந்துட்டு இருக்கீங்க. எத்தனை துணி காணாம போயிருக்கு எங்க வீட்ல? போவன காணாம. ஆமா இந்த நாட்டை பிடிச்ச போவன எங்க வீட்ல யார் இருக்கா? இல்ல அததானே தூக்கி போடுறாரு உங்க வீட்டுக்காரே. சரி சொல்லுங்க வீட்டுக்காரர் வச்சு நாங்க என்ன பண்ணுவோம்? அந்த கோவத்தை தான் உங்க வீட்டுக்காரர் தூக்கி போட்டாரு. உங்க வீட்டுக்காரர் கையை தானே பிடிச்சி எடுத்தாரு. அப்ப தெரியல வேற இல்ல பாரு. நாத்தம் முடிச்சதா இல்லன்னு அப்ப தெரியல உங்க வீட்டுக்காருக்கு. ஆனத பாரு. உங்க வீட்டுக்காரர் இப்ப வெளிய வரட்டும். உங்க வீட்டுக்காரர் நான் பாத்துக்கிறேன். ஆமா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உங்க வீட்டுக்காரர் பாத்துக்கிறேன். அவன் வந்தா நீ காலி ஆயிடுவ. ஏங்க இந்த மாதிரி தேவையில்லாம எல்லாம் பண்ணாதீங்க. அவர் முதல்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன் அவரை. பாத்துக்கலாம். உன்னால என்ன முடியுதோ பாத்துக்கலாம். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. போங்க வெளிய பாருங்க போங்க. எல்லாம் எங்க வேலையை நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம். வந்துட்டா